மத்திய அரசு மோடி அரசு மோடி அரசு மோசடி அரசு மோடி அரசு மோசடி அரசு ஏமாத்தாதே 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 ஏமாத்தாதே. முறைகேடுகள் வந்தவுடன் உடனே நம்முடைய இளைஞர் காங்கிரஸ் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்டார்கள். உடனே இன்று மாலை செய்திருக்கிறார்கள். நம்முடைய திராவிட கழகத்தின் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் 15ஆம் தேதி நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். ஆனால் முப்பெரும் விழாவும் பாராளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 வெற்றி பெற்ற நம்முடைய வேட்பாளர்களை அழைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூரில் நன்றி அறிவிப்பு கூட்டத்தை அறிவித்திருக்கிறார். ஆகையால் அந்த ஆர்ப்பாட்டம் தள்ளி போயிருக்கிறது. அந்த முதன்மையாக இளைஞர் காங்கிரஸ் நடத்தியதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நீட் முறைகேடு என்பது நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறோம். இதுல மிகப்பெரிய வணிகம் இருக்கிறது, சூழ்ச்சி இருக்கிறது, சூதாட்டம் இருக்கிறது. ஏழை எளிய மக்களும் கிராமப்புற மக்களும் இந்த நீட்டை எட்டி பார்க்க முடியாது. என்ன காரணங்கள் என்று சட்டப்பேரவையில தொடர்ந்து பேசி வருகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீட்டை எதிர்த்து ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். அனைத்து கட்சி கூட்டத்தை கொண்டு வந்தார். அனைத்து கட்சி கூட்டத்திலும் நாங்கள் கலந்து கொண்டோம். அதில் நாங்கள் சொல்லியது எல்லாம் பாஜகவும் பொதுவெளியில காங்கிரஸ் காங்கிரஸ் என்று சொல்லுவார்கள். சில கட்சிகளும் தெரியாமல் பேசுவார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே 2014ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்தது. என்ன ஊழல் அது? தனியார் மருத்துவக் கல்லூரியில கேத்தான் தேசாய் என்பவர் முறைகேடாக அனுமதி கொடுத்திருக்கிறார். இதுக்கு விசாரிக்க வேண்டும் என்று நம்முடைய ஆட்சி, மன்மோகன் சிங்குடைய தலைமையில் ஆட்சி கைது செய்தார்கள். கைது செய்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள். நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கேத்தான் தேசாய் கைது செய்யப்பட்டார். அப்பொழுது மாநிலங்களவையில் ஒரு அமைப்பை, நிர்வாகத்தை குழு அமைத்து இதை விசாரிக்க வேண்டும், இந்த குழு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று அமைத்தார்கள். ஒரு குழு சதீஷ் சர்மா குழு. சதீஷ் சர்மா குழு தெளிவாக சொல்லிவிட்டது, தனியார் மருத்துவக் கல்லூரியில் முறைகேடை நடத்துவதற்கு நாம் சில நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும் என்று. யாருமே நீட் என்ற வார்த்தையை பிரயோகிக்கவில்லை. உடனே நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். நீதிமன்றம் தடையாணை வழங்கியது, நீட் தேவையில்லை என்று. காங்கிரஸ் ஆட்சி முடிந்து விட்டது. 2014 ஜாம்பவானாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த தேசத்தை காப்பவன் என்று கடவுளாக அவதாரம் எடுத்து வந்தேன் என்று சொல்லுகின்ற மோடி ஆட்சிக்கு வந்தார். எப்பொழுது வந்தார்? மே மாதம் ஆட்சிக்கு வந்தார். ஜூலை மாதத்தில் உச்ச நீதிமன்றத்தில் சங்கல்ப் என்ற ஒரு அமைப்பு, நீட் ஏற்கனவே தடையாணை இருக்கிறது, அதை கொண்டு வர வேண்டும், நீட் தேர்வு வேண்டும். இந்த சங்கல்ப இயக்கம் என்ஜிஓ யாருடைய இயக்கம்? நாக்பூரில் RSS நடத்துகின்ற இயக்கம். RSS அனுப்பி இந்த நீட்டை கொண்டு வர வேண்டும், நீங்கள் வாதியாக போங்கள், ஒன்றிய அரசு பிரதிவாதியாக வரும் என்று உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டார்கள். சங்கல்ப இயக்கம் சொன்னது நீட் வேண்டும், என்னென்ன காரணங்கள் என்று. உடனே அரசு, மோடியுடைய அரசு, ஒன்றிய அரசு சொல்லுகிறது, நாங்கள் நீட்டை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வரலாறு தான் நீட் வந்தது, மோடி ஆட்சி கொண்டு வந்தது. காங்கிரசிற்கும் நீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னும் நீண்ட நெடிய நேரம் கூட அதை பற்றி நான் வாதம் செய்ய தயாராக இருக்கிறேன்.